டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஒரு ரவா லட்டு செய்ய போகிறோம். இந்த ரவா லட்டு செய்கிறதுக்கு பால் தேவையில்லை, தண்ணி தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அதை விட முக்கியமாக இந்த ரவா லட்டு சீக்கிரமே கெட்டு போகாது. நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுங்க. அதுக்கு இன்றைக்கி அடுப்பில் வந்து கடாயை வச்சுட்டு அடுப்பத்தை வச்சாச்சு. கடாய் சூடாகிட்டுருக்கு. ரவை இன்றைக்கி எப்பயும் போல் நம்ம பாக்கெட் ரவை, சாதாரண ரவை தான், அதுதான் எடுத்திருக்கோம். அந்த ரவையை நம்ம இப்போ வறுக்கிறோம். ரவையோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட்டில் 2 கப் எடுத்திருக்கோம். நம்ம வெயிட்டில் வந்து ஒரு 350லேருந்து ஒரு 400க்குள்ளே வரும். இப்போ இந்த ரவையை இந்த சூடான சட்டியில் சேர்த்துட்டு நல்லா மெதுவான சூட்டில் நம்ம ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கிறணும். அதாவது கறியிடக்கூடாது, நமக்கு நல்லா ரவை வறுத்து வந்துடணும், சூடாகி வறுத்து வந்துடணும். ரவை வந்து நல்லா 3 நிமிஷம் நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா சூடாகி நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வறுபட்ட உடனே இப்போ நம்ம ஸ்டவ் பண்ணிவிட்டு ரவையை நம்ம ஆற வைக்கணும். ஒரு தட்டு இல்லைன்னா அந்த மாதிரி பவுலில் சேர்த்துட்டு நம்ம ரவை முழுசாக நமக்கு ஆறி வரணும். பவுலில் தட்டியிருக்க ரவை வந்து நல்லா ஆறட்டும், ஆறி வரட்டும். வறுத்த ரவை நமக்கு நல்லா முழுமையாக ஆறி வந்துருச்சு. இந்த மாதிரி முழுமையாக ஆறி வந்த ரவையை நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்சி ஜாரில் நம்ம இதை போட்டு பொடி பண்ணிக்கிறணும். நம்ம மிக்சி ஜாரில் ரவையை சேர்த்தாச்சு. இதை நல்லா பைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னா எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரவையை வந்து நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இதை அப்படியே நம்ம அந்த பவுலில் சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்த ரவையை இந்த மாதிரி பவுலில் சேர்த்துடலாம். அதே மிக்சி ஜாரில் ஜீனி, இதுக்கு தேவையான ஜீனி வந்து மெஷர்மெண்ட்டில் 1 கப் எடுத்திருக்கோம். இது ஒரு 250 கிராம், அதாவது 2 கப்பு ரவைக்கு 1 கப்பு ஜீனி நம்ம எடுத்திருக்கோம். இதையும் நம்ம பவுட்ரு பண்ணணும். ஒரு 1/2 டீஸ்பூனு ஏலக்காய் தூள். ஏலக்காய் தூள் இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஒரு 3 ஏலக்காய் 4 ஏலக்காய் உள்ளே போட்டு இதில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஜீனியும் பவுடராக பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு ஏற்கனவே இந்த ரவை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதோட சேர்த்து இந்த ஜீனி பவுடரையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஜீனி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நாட்டு சக்கரை கூட இந்த அளவில் எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவு தோலுப்பு அதை மட்டும் லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரவை, ஜீனி பவுட்ரு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. ரவையும் நம்ம ஜீனி பவுடரையும் நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுக்கிறணும். அது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏற்கனவே அந்த ரவை வறுத்த கடாய் தான், அதே கடாயை நம்ம மறுபடியும் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு இதில் வந்து மெஷர்மெண்ட்டில் 1/2 கப்பு நெய் நிறையா ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா உருகி வரட்டும். நெய் உருகின உடனே ஒரு 25 கிராம் வந்து முந்திரி பருப்பு அந்த நெய்யில் போட்டு நம்ம பொரிச்சுக்கணும். நல்லா சூடாகி அந்த முந்திரி பருப்பு அந்த நெய்யில் லேசாக மிதமாக வறுபட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ இதே சமயத்தில் ஒரு 25 கிராம் வந்து உலர் திராட்சை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இந்த உலர் திராட்சையும் அந்த நெய்யில் வறுபட்டு நல்லா கொஞ்சம் உப்பி வரட்டும். நீங்கள் வந்து நான் கருப்பு சேர்த்துருக்கேன், நீங்கள் எந்த உலர் திராட்சை வேணாலும் சேர்த்துக்கலாம். திராட்சை எல்லாமே நல்லா உப்பி வந்துருச்சு. இந்த சமயத்தில் அடுப்பை வந்து நீங்கள் ஃபுல்லாக சிம் பண்ணிடுங்க. ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ரவையும் அந்த ஜீனி பவுடரு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பவுலில் இருக்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ நமக்கு அந்த நெய்யை வந்து நல்லா ரவையும் ஜீனி பவுடரும் உறிஞ்சிக்கிடும். உறிஞ்சிட்டு ஜீனி பவுட்ரு வந்து நமக்கு அப்படியே லைட்டாக மெல்ட் ஆகி வரும். சூடான நெய்யில் கிண்டும் போது அடுப்பை வந்து சிம் பண்ணிடணும். இந்த இடத்துல ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இந்த மாதிரி நமக்கு நல்ல ஒரு புட்டுக்கலவை மாதிரி வரும். நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. எல்லா ரவையிலையும் நல்லா நெய் போடுற மாதிரி இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. ரவையும் சீனி பவுடரும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு நல்லா இந்த மாதிரி ஒரு உதிரியாக வரும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம தட்டிடலாம். எல்லாத்தையுமே தட்டி கொடுத்துருங்க. என்னென்னா சட்டி வந்து ரொம்ப சூடாக இருக்கும், நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு சூடு குறையாது. அதனால் நம்ம இந்த சட்டியிலேருந்து தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிட்டோம்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரம் ஆறி வரும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே இந்த பவுலில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா அமுக்கி கொடுங்க. இருக்கிற சூட்லேயே நமக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா தம்மாகி வரட்டும். தம்மாகி வரும். நமக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் நமக்கு சூடும் கொஞ்சம் குறைஞ்சி வரும். அது வரைக்கும் நமக்கு இது தம்மாகி வரட்டும். இப்போ நமக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடு ஆறி தம்மாகி வந்திருக்கு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். அதாவது கை சூடு பொறுக்கிற அளவுக்கு நம்ம வந்த உடனே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு தேவையான சைஸில் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு முந்திரி பருப்பு, ஒரு திராட்சை அப்படி மாதிரி டாக்கில் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கிட்டா போதும். நம்ம அப்படியே சூடாக தான் இருக்குது. அப்படி புத்துனாக்கில் அப்படியே ஒரு உருண்டை பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு உருண்டை தயாராகிடுச்சு. அப்படியே எடுத்து தனியாக இந்த மாதிரி தட்டில் வச்சுருங்க. ரவா லட்டு அருமையாக தயாராகிருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ரொம்ப சிம்பிளாக தான். பா, முழுக்க நெய். திருப்பதி லட்டில் எப்படி நெய் முழுக்க சேர்த்துருப்பாங்க, அதே மாதிரி தண்ணி இல்லை, பால் இல்லை, தேங்காய் துருவல் இல்லை, எதுவுமே கிடையாது.
ரவை நெய் இதை வச்சு சூப்பரான ஒரு லட்டு. நீங்களும் சிம்பிள் ஒரு லட்டு நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதே மெத்தடில் இதே மாதிரி நீங்களும் பார்த்து ஒரு சூப்பரான ஒரு ரவா லட்டு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.